திருப்புகழ் 42. கருப்பம் தங்கு இரத்தம் பொங்கு அரை புண் கொண்டு உருக்கும் பெண்களைக் கண்டு அங்கு அவர்பின் சென்று அவரோடே கலப்புண்டும் சிலுப்புண்டும் துவக்குண்டும் பிணக்குண்டும் கலிப்புண்டும் சலிப்புண்டும் தடுமாறி செரு தண்டம் தரித்து அண்டம் புகத் தண்டு அந்தகர்க்கு என்றும் திகைத்து திண் ஜெகத்து அஞ்சும் கொடு மாயும் தியக்கம் கண்டு உயக்கொண்டு என் பிறப் பங்கம் சிறைப்பங்கம் சிதைத்து உந்தன் பதத்து இன்பம் தருவாயே. அருக்கன் சஞ்சரிக்கும் தென் திரை கண் சென்று அரக்கன் பண்பனைத்தும் பொன்றிட கன்றும் கதிர்வேலா அனிச்சங்கம் பொழிக்கும் தன் தலை பண்பு என் திசைக்கும் கொந்தளிக்கும் செந்திலில் தங்கும் குமரேசா. புறக்கும் சங்கரிக்கும் சங்கரர்க்கும் சங்கரர்க்கு இன்பம் புதுக்கும் கங்கையட்கும் தம் சுதனானாய் புனை குன்றம் திளைக்கும் செந்தினை பைம்பொன் குறக்கொம்பின் புறத் தன் கொங்கையில் துஞ்சும் பெருமாளே. ஜெகத்து அஞ்சும் கொடு மாயும் தியக்கம் கண்டு உயக்கொண்டு என் பிறப் பங்கம் சிறைப்பங்கம் சிதைத்து உந்தன் பதத்து இன்பம் தருவாயே. கதிரவன் உலவும் கடலில் புகுந்த சூரபன்மனின் பெருமையெல்லாம் அழியுமாறு சினந்த ஒளி வேலை உடையவனே, வேலை செலுத்தியவனே, அழகுடைய சங்குகளை கரையில் கொணர்ந்து கொழிக்கும் கடலின் இயல்பு எட்டு திசைகளுக்கும் மேன்மையுடன் விளங்கும் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் குமரனே, உலகத்து உயிர்களை காக்கின்ற சங்கரிக்கும் சிவபெருமானுக்கும் இன்பத்தை புதுப்பிக்கும் கங்கைக்கும் மகனான இறைவனே, வள்ளிமலையில் விளையாடி கொண்டிருந்த செந்தினையை காத்த பசும்பொன் போன்ற வள்ளி குறமகளின் குளிர்ந்த கொங்கை சேர்வோனே, இவ்வுலகத்தில் வந்து உயிர்களை வருத்தும் கூற்றுவனுக்கு என்றும் அச்சம் கொண்டு திண்மையான பூமியில் ஐம்புலன்களுடனே அழியும் தன்மை உடைய நாயேனின் தளர்ச்சியைக் கண்டு என்னை உய்யும்படி ஆண்டு பிறப்பான துன்பத்தையும் சிறையில் இட்டால் போன்ற துன்பத்தையும் போக்கி நின் திருவடி இன்பத்தை அளிப்பாயாக.